டிஸ்க்ளைமர் போட்டுட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு துறப்புன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அங்கே வைக்கக்கூடிய தம்ப்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வைக்கிறாங்க. சட்டப்படி செல்லுதோ இல்லையோ, ஆனால் மனசாட்சிப்படி பார்த்திங்கன்னா திரு காந்தராஜ் அவர்கள் பேசுறது கொஞ்சம் அதீதமானது. சவுக்கு சங்கர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? சீமான் அவர்களுக்கும் முக்தார் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகும் போது முக்தார் ஒரு கடுமையான வார்த்தையை வீசுறாரு. அப்போ வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது முக்தாருக்கு எவ்வளோ வலிக்குதோ, ஷகீலாவை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அவ்வளோ மோசமான கேள்வியாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. போட்டிருக்க கோர்ட்டு ஷூட் என்ன இவ்வளோ திறந்தாந்தா அந்த நடத்தணும் ஒரு சேனலில் நான் கேட்குறேன். இதுக்கு வேறு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் முக்தார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ கேவலமாக இருக்குது. லேகியுமே வித்துடலாம் என்ன கேட்டால், பழையபடி போயிட்டு தைரியமாக பண்ணுறதுன்னு கேட்டால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆட்சியாளர்கள் சப்போர்ட் இருக்கலாம். இப்போ பரவாயில்ல அப்படி தானே சொல்கிறாங்க. விபச்சாரி நடிகைகள் சொல்றீங்க. நீங்களும் தான் நடிக்கிறீங்க. படத்தில் நடிக்கிறாரு முக்தார். அப்போ நடிக்கக்கூடிய நடிகர் நீங்கள் விபச்சாரி நடிச்சிங்க சார் நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? அந்த விபச்சாரின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அந்த சேனலை நடத்தி பணம் சம்பாதிச்சு நீங்கள் சாப்பிட்றீங்களா? நீங்கள் யார்? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரபா சார். பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் கடந்த நாட்களில். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான். ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர், நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் பணியாற்றிய நெறியாளர் முக்தார் அவர்கள் மீது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதே மாதிரி காந்தராஜ் சார், டாக்டர் காந்தராஜ் அவரும் நிறைய அரசியல் சார்ந்தும் சினிமா சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. அவர் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சார் இவங்க ரெண்டு பேரும் மேலே வழக்கு போகும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டாலே வந்து யார் செலிபிரிட்டி பேசுகிறாங்களோ அவங்க தான் பொறுப்பாயிடுது. வழக்கு வந்து ஒரு 5 பிரிவில் வழக்கு வந்து திரு காந்தராஜ் அவர்கள் மீது வந்து மருத்துவர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு பண்ண சொல்லுங்க. முக்தார் மீது எதுவும் வழக்கு பதிவு பண்ணதா தகவல் இல்லை. ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை வந்து ஒளிபரப்பு இருக்காரு. அதை வந்து இது பண்ண தடை செய்யணும் அப்படின்னு ரோகிணி வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் வந்து அவர்கள் 5 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணதான் சொல்கிறாங்களே. அது வந்து எவ்வளோ தூரம் அது வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகருதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் வந்து உண்மை, டிஸ்க்ளைமர் போட்டுட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு துறப்புன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அங்கே வைக்கக்கூடிய தம்ப்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வைக்கிறாங்க. இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா காந்தராஜ் அவர்கள் பேசுறதுல வந்து சட்டப்படி அவருக்கு பெரிய கஷ்டத்தை உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. சட்டப்படியான நடவடிக்கை எந்த அளவுக்கு இது வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம். அந்த வழக்கை கடந்து அவர் வந்து கைது நடவடிக்கை உள்ளாகி தண்டனைலாம் கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சட்டம் அந்த மாதிரி இருக்குது. அவர் பெரிய அளவில் வந்து குறிப்பிட்டு ஒரு நபரை வந்து அவர் வந்து தரக்குறைவாக பேசினா கூட அந்த நபர் வந்து புகார் தரணுன்றது தான் முக்கியம். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க புகார் தரணுன்றது முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி சட்டப்படி செல்லுதோ இல்லையோ, ஆனால் மனசாட்சிப்படி பார்த்திங்கன்னா திரு காந்தராஜ் அவர்கள் பேசுறது கொஞ்சம் அதீதமானது. என்ன பேசினாரு? அதாவது என்னென்னா, ஒரு நடிகைகள் தரப்பில் பேசும்போது நடிகைகள் வந்து விபச்சாரிகளுக்கு இணையாதவங்கன்ற மாதிரி அந்த தோணி வருது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவர் சொல்லணும்னா கூட பொதுவாக தானே சொல்கிறாரு. அவர் ஒரு துறையில் சார்ந்தவங்க இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. சவுக்கு சங்கர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? சவுக்கு சங்கர் குறிப்பிட்ட துறையை சார்ந்தவங்கள சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்வி சேகரும் அப்படி தான் சொன்னார், இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காந்தராஜ் அவர்களும் அதே மாதிரி சொல்கிறாருல்ல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க இவங்கெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணால் தான் இவங்களுக்குலாம் வந்து பண்ணிட்டு இவங்க எல்லாருமே பண்ணுறவங்க தான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொன்னாலே விபச்சாரத்துக்கு இணையவங்க விபச்சாரத்தை பண்ணுறவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்கிறதும், அது தமிழ்லைனில் வந்து விபச்சாரி நடிகைகள் அப்படின்னு தமிழ்லைன்லேயே வைக்கிறதும் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் பொதுவில் சொல்லுகிறீங்க. ஆனால் வந்து ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டால் அவங்க புகார் தரலாம். இங்கே பொதுவில் நீங்கள் சொல்லும் போது அப்போ அந்த டோட்டல் டேமேஜ் வந்து அந்த நடிகைகள்னாலே மொத்தமே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது தான். ஆனால் வந்து மனசாட்சிப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகைகள் வந்து கேவலப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு அட்வைஸாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. இப்படிலாம் ஒரு மருத்துவராக நான் சொல்கிறேன்,
இப்படிலாம் நடிகைகள் வந்து இருக்கிறது தப்பானது, அது அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும், அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வயதான காலத்தில் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படலாம், ஏதாவது ஒன்று அவங்க வந்து ஒரு அட்வைஸாக சொன்னாலும் கூட ஏற்றுக்க முடியும். ஆனால் போகிற போக்கில் கேட்குறவங்க தான் கேட்குறாங்கன்னு சொன்னால் முக்தார்கிட்ட ஒரு சிக்கலே அதுதான். கலரி விட வேண்டியது, கூலாக உட்காந்துக்க வேண்டியது, அவங்க ஏதாவது அவங்க பேச விட்டு அதுலேருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டு இப்படி தான் அவர் பண்ணுறாரு. அது ஒரு சரியானது இல்லைன்ற நான். இப்போது சீமான் அவர்களுக்கும் முக்தார் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகும் போது முக்தார் ஒரு கடுமையான வார்த்தையை வீசுகிறார். அப்போ வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசும்போது முக்தாருக்கு எவ்வளோ வலிக்குதோ, அதே மாதிரி நடிகைகள் பற்றி வந்து பேசும்போது அது எவ்வளோ ஒரு வலியை ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட நடிகைகளை வந்து இவ்வளோ நம்ம சார்ந்த துறையை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, அது வலி. ஆனால் நீங்கள் ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை அவங்க வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கடுமையாக நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ணிட்டால் கூட பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கும் அவங்களுக்கும் இதுவாயிடும், தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் இறந்து போன ஆளுமைகள் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் சாவித்ரி, நடிகை சாவித்ரி இருக்காங்கல்ல, அவங்களையும் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அது வந்து இறந்து போன அந்த ஆளுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக ஏதாவது புகார் தர முடியுமா, எழுந்து வர முடியுமா, புகார் தர முடியுமா? அப்போது உயிரோட அவங்க இல்லை, ஆனால் நம்ம எப்படின்னா பேசலான்ற அந்த மனப்போக்கு இருக்குல்ல, அது ரொம்ப தப்பானது இல்லை. அப்போ இவங்க வந்து கேட்டால் நீங்கள் சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி நீங்கள் தவறு செய்யலை நீங்கள் வாதிட்டால் கூட, ஆனால் மனசாட்சிப்படி வந்து தவறு தானே அது. அது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா புகார் தரப்பட்டிருக்கு, 5 பேரோட வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது தெரியல. ஆனால் முக்தார் வந்து தொடர்ச்சியாக ஒரு யூடியூப்பில் வந்து இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ பாருங்க, சமீபத்தில் 2 நாள் நேற்று முன்னானத்து நான் காணொலி பார்த்தேன், ஷகிலாவை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அவ்வளோ மோசமான கேள்வியாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நமக்கு ஷகிலா மேலே தான் கோவம் வந்துச்சு, முக்தார் மேலே விட. ஏன் இப்படியான கேள்விகள்லாம் பதில் சொல்லணும் இவங்க? ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட. என்னால் இங்கே இந்த கேள்வி என்ன சொல்ல முடியல, நீங்கள் வேணால் பார்த்துங்க, இன்னும் கூட வச்சுருக்காரு அவர் அந்த 24/7 அந்த சேனலில். அவ்வளோ மோசமாக கேள்வி கேட்குறாரு ஒரு மூத்த ஊடகவியலாளர். நீங்கள் உங்கள் போட்டிருக்க கோட்டு சூட் என்ன, இவ்வளோ திறந்தாந்தா அந்த நடத்தணும் ஒரு சேனலில்? நான் கேட்குறேன், இதுக்கு வேறு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் முக்தார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ கேவலமாக இருக்குது. லேகியமே வித்துடலாம் என்ன கேட்டால், பழையபடி போயிட்டு. ரொம்ப மோசம். அவ்வளோ வக்கரமான கேள்விகள்லாம் கேட்டு தான் ஒரு சேனல் நடத்தணும் அவசியம். இப்படி தான் நீங்கள் காந்தராஜை இழுத்து விட்டீங்க. அவர் பாட்டு ஃப்ளோவாக அவர் வந்து ஒரு வெள்ளேஜியாக பேசிகிட்டே போயிட்டார். சரிங்களா? பல யூடியூப் சேனலில் வந்து அவர் வாழ வைக்கிறவர், யதார்த்தவாதி, ரொம்ப வயசுலேயும் கமர்ஷியலாக பேசக்கூடியவர் கிடையாது. அவர்கிட்ட இன்னும் அனுபவங்கள், எவ்வளோ அனுபவங்கள் வந்து பெறக்கூடிய சூழ்நிலை. இப்போ அவர் பேசுறதை நிறுத்திட்டார். ஒரு வரம்பு இருக்குல்ல, அவரை கூட்டு உட்கார வச்சு அவருடைய வயசு என்ன, அவர் இதுன்னு கேட்டால் அவரை கூட்டு வச்சு ரொம்ப எடுத்து இப்படி தான் காமாட்சி நாயுடையும் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொலிட்டிக்கல் பேசுறது. ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். இதெல்லாம் வந்து இப்போது நான் முக்தார்கிட்ட என்னுடைய நேர்காணலில் 1 மணி நேரம் நேர்காணல் கொடுத்தேன். அதை அவர் 20 நிமிஷமாக போட்டார். 1 மணி நேரம் போடாமல். ஆமாம் 1 மணி நேரம் நான் பேசினேன், அது 20 நிமிஷமாக சுருக்கினார். அதையும் போடாமல் தள்ளிட்டு போட்டு வந்தார். அதுக்கு வேறு சில பர்சனல் காரணங்கள் சொன்னார். இல்லை தலைவர், நான் அதை போட்டுருவேன், இது வந்து இல்லை என்னுடைய நண்பர்கள் கேட்குறாங்க அப்படின்னா, அட்வொகேட்ஸு நம்ம நண்பர்கள், அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் நிறையா அட்வொகேட்ஸுங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் போட்டுறேன்னு சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு பெரிய தனியாக ஆர்வம் கிடையாது, நீங்கள் உங்ககிட்ட பேசிட்டு வந்துட்டு அதை கூட நான் 10 சேனலில் பேசிட்டேன். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து ஏன் போடலைன்றது ஒரு கேள்வியாகுது. ஓகே, அதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. இல்லை சார் அட்வொகேட்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் போடலைன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவர் போட்டார். ஆனால் போட்டதில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுனத 20 நிமிஷம் சுருக்கும் போது முழுக்க நாம் தமிழர் எதிராகவே நான் பேசுகிறத மட்டுமே போட்டார். நாம் தமிழர் பற்றி நான் பாசிட்டிவாக பேசின சில விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் பேசுகிறேன், அதை கட் பண்ணிட்டாரு. நாம் தமிழுக்கு எதிராக பேசுகிற விஷயத்தை போட்டு விட்டார். ஆனால் நீங்கள் அந்த காலகட்டங்களில் நாம் தமிழருக்கு நிறைய ஆதரவாக பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் ஆதரவாக. ஏன் இதுலேயே நான் சொல்கிறேனே, இந்த மகன் படிக்கிற விஷயத்திலேயே அவர் சொல்லிட்டே வராரு. சின்ன உதாரணம் சொல்கிறேன். சீமான் மகன் வந்து அவருடைய பள்ளிக்கூடத்தில் 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு, ஒரு தமிழ் பேசுகிறாரு, ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்கிறாருன்னு சொல்லி வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட ஜோக்காக கேட்டேன், பையன் நல்லா படிக்கிறானான்னு கேட்டேன். என்ன தலைவர், நான் இன்னும் சீரியஸாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஆமாம் சார், இவ்வளோ விஷயம் கேட்டு வந்துருக்கீங்க சீமான் மகனை, அப்போ நீங்கள் வந்து அந்த பையன் நல்லா படிக்கிறான்னு கேட்டிங்களா? நாளைக்கு அவன் நம்ம ஆள போகிறவன்ல, உங்களையும் என்ன ஆள போகிறவன் அப்படின்னு சொன்னேன். அதை கட் பண்ணிவிட்டு என்ன சார் கேட்டேன்னா, நான் கேட்டேன், அதை கட் பண்ணிவிட்டு அவர் பேசுனதை மட்டுமே போட்டுட்டு
நான் கடைசியாக சொல்லுவேன், சரி கடந்து போங்கன்னு சொல்ல பாருங்க. அந்த கடந்து போங்கன்னு சொல்றது வரைக்கும் சேர்த்து நீங்க சொன்ன பதில் இல்லாம நான் சொன்ன பதிலுக்கு நான் எதிர்கேள்வி கேட்டேன் இல்லையா, அதை கட் பண்ணிட்டு கடந்து போங்க அப்படின்னு சொன்ன பாருங்க. அதை மட்டும் போட்டு அவரு குற்றச்சாட்டை போட்டு நான் கடந்து போங்க, அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு, இல்லை நீங்க கடந்து போங்க அப்படின்னு சொல்றது மட்டும் போட்டுவிட்டாரு. இது விக்கிரவாண்டி தேர்தலில் ஃபுல்லாக ட்ரோல் ஆச்சு, மில்லியன் கணக்கில் மக்கள் பார்த்தாங்க. இதுதான் முக்தாருடைய நேர்மை. முக்தார் என்னுடைய நண்பர்ன்றதுலாம் வேற, நண்பர் தான், எப்போ வேணாலும் பேசுவேன். ஆனால் அதுக்காக தவறை நம்ம அதுதான் செய்வார். இங்கே அப்போ செய்தாலும் புள்ள செய்தாலும் தப்பு, நானே தப்பு செய்தனாலும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன். அது என் மனசாட்சி. இங்கே சட்டம் நமக்கு சில நேரங்களில் செயலற்று நிற்கும் சார். அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கூடாது. மனசாட்சிக்கு வேலை கொடுக்கணும். அப்போ நீங்கள் சட்டம் செல்லாத இடத்துல மனசாட்சி செல்லணுன்றது அதுதான் கான்செப்ட். சட்டம் எங்கே செல்லாமல் போகுதோ அந்த இடத்துல மனசாட்சி செல்லணும். இந்த முக்தார் மனசாட்சியோட செயல்படுறேன், மனசாட்சியோட செயல்படுறேன். வியாபார நோக்கம் இருக்கு. உங்களால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நிற்க முடியல. கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். சத்யம் டிவின்னு பேர் வச்சது எதுக்குடா, சத்யம் டிவி பேர் வச்சிங்கன்னு கேட்டான். கேட்டுனே இருந்தான், தொடர்ச்சியாக கேட்டாங்க. உண்மையாக இருக்கணும்ல, நீங்கள் உண்மையாக இல்லை முக்தார்னால சத்யம் டிவிக்கு கெட்ட பேர் ஆச்சு. ஆனால் தான் வெளியேற்றது. அதனால தான் நீங்கள் இனாகிரேஷனை நீங்கள் போகலன்னு நினைக்கிறேன். இந்த 24/7 இனாகிரேஷன் என்னை கூப்பிட்டு தான் நான் போயிருந்தேன். அவர் அங்கே பேசுனது என்ன, சத்யம் டிவியில் நான் போடக்கூடிய எல்லாத்தையும் பிரைவேட் போகிறாங்கன்னு சொன்னேன். இதையே நீங்கள் பிரைவேட் தான் போடணும். காந்தராஜ் கூட பேச, ஆமாம், ஷகிலா கிட்ட பேசுறது பிரைவேட்டில் தான் நீ போடணும். இது விளையாட்டு கிடையாது. மீடியான்றது ஏதோ நீங்கள் கத்தி மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. யாரை வேணாலும் குத்தி கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிரபா. நீங்கள் இன்னொருத்தருடைய கேரக்டரை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு சொசைட்டியை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் ஏதோ பெருமையாக நினச்சிக்காதீங்க. திருப்பி ஒரு நாள் ரிவர்ஸில் அடிக்கும். அப்போ தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ பெரிய பலம் இருக்கா, தைரியமாக இறங்கி பண்ணுறாரு. இல்லை, அது தைரியமாக பண்ணுறதுன்னு கேட்டால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சியாளர்கள் சப்போர்ட் இருக்கலாம். இப்போ பரவாயில்ல அப்படிதானே சொல்கிறாங்க, அவருக்கு சப்போர்ட் இருக்குங்க அப்படி ஒரு பேச்சு வருது. இல்லை, இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு. இந்த இனாகிரேஷனுக்கு யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? அந்த 24/7 இனாகிரேஷனுக்கு சொன்னா நம்பிங்களா நீங்க? யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? பொன்ராஜ் வந்தார், அப்துல் கலாமோட சீடர் உதவியாளர், அவர் வந்தார். சகாயம் ஐஏஎஸ் அவர் வந்தார். இன்னும் எவ்வளவு பேர் தெரியுமா வந்தாங்க தெரியுமா? அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர். அரசியல் தலைவர் திருமாவளவன், அமைச்சர் மனோ தங்கராஜ், இன்னும் அரசியல் கட்சி தலைவர் எவ்வளவு பேர் வந்தாங்க. காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ், எவ்வளவு பேர் வந்தாங்க சார். ஒரு சேனல் நடத்துறீங்க, நடிகை குட்டி பத்மினி வெட்கப்பட மாட்டாங்க. இப்படி ஒரு சேனலை போய் நம்ம போய் திறந்து வச்சோம்னு சொல்லிட்டு. நீங்க உங்க வியாபாரத்தில் நீங்க வெற்றி அடையணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை நல்லா தெரியும். ஷகிலாமா பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே இப்படி தான் தொடங்க ஆரம்பிச்சுது. நீங்க குத்து விளக்குன்னு நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அதுவே இரட்டை அர்த்தம் தான். யாரும் கேன எனக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. பரிதாபமாக இருந்துச்சு எனக்கு, சத்தியமாக சொல்கிறேன் பிரபா. நீங்கள் எடுத்து பாருங்க, ஷகிலா பேசும்போது எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு அவமானப்பட நிற்கிற நீங்கள் அந்த சேனல் பேசுறதுக்கு என்ன காசு கொடுத்துட்டு இருப்ப நீ? நான் கேட்குறேன், காசு வாங்குறாங்களான்னு தெரியல, அது வேற விஷயம். அப்படியே கொடுத்தாங்க. அது எவ்வளோ இப்படியா அவமானப்படுத்துறது சொல்லுங்க. மத ரீதியான கேள்விகள் அவங்களே எதிர்க்கல. அதுதான் தவறு இல்லைன்ற நான் தவறு தானே. அவங்க எதிர்க்கலன்றதுனால தவறு இல்லை. மத ரீதியாக கேள்விகளை போடக்கூடாது இல்லை. நீங்கள் இந்த மதத்தில் இப்படிலாம் நீங்கள் நடிக்கிறீங்க. மதமும் எதுக்கு தொடர்புற்றணும்? இங்கே எல்லா மதம் எல்லா நடிகையும் வந்திருக்காங்க. இந்த மதம் மட்டும்தான் அந்த மதத்தில் வந்திருக்காங்க. மும்தாஜ் இல்லையா? மத ரீதியான கேள்விகள் எது சார் போடணும்? நீங்கள் கான்ட்ரவர்ஷனை கிரியேட் பண்ணி தான் நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறேன். கேவலமான விஷயமா பார்க்குறேன் நான். இந்த கான்ட்ரவர்ஷனை கிரியேட் பண்ணிட்டு ஒரு சேனல் நிறுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஊடக தர்மம் அதுதான் நான் கேட்குறேன். இது ஊடக தர்மம், ஊடக அறமா? இதெல்லாம் யார் நம்ம பேசலாம், அப்போ வேற யார் பேசுவாங்க? யூடியூபோட ஸ்டாண்டர்ட் என்ன ஆகும் காலப்போக்கில்? நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஊடக சுதந்திரம் இருக்குன்றதுனால நீங்கள் ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை பண்ண முடியாது இல்லை? தப்பான இப்போ நீங்கள் வழக்கு இப்போ நான் கேட்குறேன், இந்த வழக்கு பதிவு பண்ணியாச்சு. இவர் காந்தராஜ் பேசுறது நிறுத்திட்டார், சரிங்களா? இதில் ரோகிணிக்கு என்ன பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிருக்க போகுது நான் கேட்குறேன். பேசுறது தானே. அவர் டாக்டர் சொல்லுவார், நானே கமர்ஷியலாக பேசியிருந்தேன், விடுப்பா நான் பேசலை அப்படின்னு போயிடுவார். அதான் நடக்கும். அப்போ ஒரு பக்கம் ஒரு மனிதனுடைய குரல் வலையை நெருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துறீங்க நடிகைகளை. ரோகிணிக்கும் தீர்வு கிடைக்கல, காந்தராஜன் அவர் பேசுறதுன்னு நிறுத்திட்டாரு. இன்னொருத்தர் வேற ஒருத்தர் பேச தான் போறாரு, அவர் பேசுனா இன்னொருத்தர் பேச தான் போறாங்க. இங்க நிரந்தர தீர்வு என்ன? இப்போ புரியுதுங்களா? நம்ம யூடியூப் நடத்துகிற உங்களுக்கு டிஸ்கிளைம் போட்டால் கூட நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே வைக்கக்கூடிய தமிழ்லாம் நியாயமாக இருக்கும்.
விபச்சாரி நடிகைகள் சொல்றீங்க. நீங்களும் தான் நடிக்கிறீங்க, படத்துல நடிக்கிறாரு முக்தார். அப்ப நடிக்கக்கூடிய நடிகை நீங்க விபச்சாரி கூட நடிச்சீங்க சார் நீங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்ல, ஒரு மூத்த ஊடகவியலாளருக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அந்த வார்த்தை. அதுதான் நான் சொல்றேன். நீங்க தமிழ்ல வைக்கிறீங்களா சார், விபச்சாரி நடிகைகள் பட்டியல்னு போடுறீங்க, அது எப்படி சரியா இருக்கும்? தப்பு தானே இது. அப்படியே நடந்தே கூட இருக்கட்டும் சார், விபச்சாரியே நீங்க போட முடியாதுன்ற நான். விபச்சாரினாலே வந்து வந்து நீங்க அப்படி சொல்லலாம், ஒரு இழிவானவங்க நீங்க சொல்ல முடியாது. விபச்சாரினா இழிவாங்க, அதுதான் இருக்கிறதே கஷ்டமான தொழில். இருக்கிற தொழில் அது எப்படி தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அது வந்து பார்த்தா இது நீங்க வந்து வெறும் தமிழ்நாட்டை மட்டுமே வச்சு பேச நீங்க வட இந்தியாவில் போனீங்கன்னா டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்கு. அப்போ இந்த ரெட் லைட் ஏரியாவில் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அத்தனையும் பேரையும் நீங்க வந்து ஒரு கேவலப்படுத்தி சொல்லிட முடியாதுன்ற, அது ஒரு சமூகமா இருக்கிறாங்க, அவங்க ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கிறாங்க. அது சரி தப்புன்றதான் விவாதத்துக்குரியது. ஆனா நீங்க வந்து அது ஒரு இன்னும் சொல்ல கஷ்டமான தொழில், இருக்கிறதே கஷ்டமான தொழில் அதுதான். ஏன்னா ஒரு முன்பின் தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா மனம் விரும்பாத ஒருத்தங்கிட்ட உடல்ல புழங்கிறது வந்து அருவருப்பான ஒரு விஷயம். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதை எப்படி நீங்க கொச்சப்படுத்துவீங்க? கேவலப்படுத்த விடாதுல்ல. அப்போ அதில் அந்த விபச்சாரின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அந்த சேனலை நடத்தி பணம் சம்பாதிச்சு நீங்க சாப்பிட்றீங்களா? நீங்க யார்? நடிகைகள் விபச்சாரிகள், ரைட். ஆனா அந்த விபச்சாரிகளை மையப்படுத்தி நீங்க வந்து ஒரு காணொலி எடுத்து அதை வருவாய் பார்த்து சாப்பிட்றியே, நீ யாரா? நீ எவ்வளவு கேவலமானவன்? கோட் ஷூட் போட்டா போதுமா? வரம்பு இருக்கணும் முக்தாருக்கு, எச்சரிக்கிறது. வரம்பு வேணும். நமக்கு சில பாதுகாப்புகள் இருக்கிறதுல ஒரே ஒரு வார்த்தை தான் சீமான் சொன்ன வார்த்தை, உனக்கு எவ்வளவு வலிச்சுது? அப்படித்தானே எல்லாருக்கும் வலிக்கும். ஊடக அறம் தான் குறைந்தபட்ச ஊடக அறம். சொல்லுங்க, சேனல் நடத்தணும்னா நீங்க என்ன வேணா பண்ணுவேன், யார வேணாலும் எப்படி வேணா பண்ணலாம். தப்பு, ரொம்ப தவறான. முக்தார் வந்து கண்டிக்க தகுந்தது. நீங்க எடுத்து பாருங்க. நிறைய விஷயங்கள் முக்தார் காந்தராஜ் அவங்க மீது போடப்பட்ட வழக்கு குறித்து நம்ம பேசணும். அதுக்குள்ள நிறைய அறம் இல்லாம விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.